வா செம்ம வெயிட் ஃபிஷ்ஷு. உள்ளே வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யானை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. யானையோட தந்த மாதிரி தான் இருக்கும். இதோட மூக்கு மட்டும் வெட்டலைன்னா இதை ஆக்சுவலாக வெட்டி வச்சுருக்குறாங்க. இதை வந்து இன்றைக்கி ஃபுல் வெட்டாக வந்து அப்படியே வந்து சமைக்க போகிறோம். வெல்கம் டு வைல்ட் ஃபுட் டியூப். நான் உங்கள் சம்பத் அண்ட் சிவகண்ணன். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பெர்லின் ஹெட் ஃபிஷ் கிரேவி செய்ய போறோம். பாருங்க, வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இதை வந்து சாப்பிட போறது இல்ல. இது சாப்பிட போறது இல்ல. ஓகே. இது வந்து வேஸ்ட் நம்மளுக்கு. ஓ வேஸ்ட். இத குக் பண்ண முடியாது. ஓகே. இது இதோட சேர்த்து நிறைய பேர் குக் பண்றாங்க. ஆனா குக் பண்ணா கசக்கும் அது. ஓ சரி சரி. நிறைய பேருக்கு தெரியாது. இது எதா இருந்தாலும் எடுத்துறணும். சரி சரிங்கண்ணா. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு 18 கிலோ மெர்லி மீன்ல இருந்து நம்ம கில்ஸ் எல்லாம் வெளிய ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம கில்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா கில்ஸே பாத்தீங்கன்னா ஒரு 5 kg பக்கம் வருது. இப்போ கொஞ்சம் மீன் தூக்க முடியுது. இதுக்கு மேல தூக்க முடியல.
ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம தாளிப்பு போயிடலாம். தாளிப்புக்கு நம்மளுக்கு தேவையானது வெந்தயம், கடுகு, ஜீரகம் எடுத்துருக்கோம். அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து ஆனியன் போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் மல்லித்தூள் போடலாம். அடுத்ததான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மேங்காய் பவுடர் போட்டுடலாம். ஸோ மீனை வந்து நம்ம வந்து இப்போ போட போகிறோம். இது எவ்வளோ நேரம் ஆகும் வேகிறதுக்கு? அவ்வளோதான், ஒரு அரை மணி நேரத்தில் ஆயிடும். ஒரு தடவையும் கேட்டுட்டு தான் இருக்கேன். 2 கிலோமீட்டர். சரி போட்டுருவோமா? இப்போ என்ன பார்த்தீங்கன்னா மீன் கரெக்டாக ஒரு 1/2 hourல 3/4 மணி நேரம் பாயில் ஆகும் நம்மளுக்கு. ஏதாவது போட்டுடலாமா? ஜி இவ்வளோ பெரிய மீனை நான் வாழ்க்கையிலே இப்போ தான் முதல் தடவை இந்த மாதிரி குக் பண்ணுறேன். பார்த்துக்கிறீங்களா? நான் அந்த ஓகே ஏதாவது சின்ன கலர் அங்கேயே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்ததாக இதில் சீவி வச்ச மாங்காய் சேர்த்துக்கலாம். அதான் நம்மளுக்கு இப்போது ஃபிஷ் கிரேவி பக்கமாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. வாவ் செம்மையாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி நான் மட்டும் வரல, இங்கே வந்து எல்லோரும் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. வின்சென்ட்டு, விநாயக் சொல்லி, ராகுல், ஐயா சோறு, அப்புறம் வந்து கோலின்னு, அப்புறம் வந்து ரவி, எல்லோரும் வந்திருக்காங்க. பட் உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குது. எப்போவுமே வந்து சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் தான் இவங்க வந்து ஸ்க்ரீனில் இருப்பாங்க. பட் இது பின்னாடி வந்து ஒரு 6லேருந்து 7 பேராவது இருப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு 10 பேர் வந்திருக்கோம். ஏன்னா இது வந்து எத்தனை கிலோ ஜி சொன்னீங்க? 18.5 கிலோ. 18.5 கிலோ. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எப்போவுமே ஒரு 4-5 பேருக்கு தான் பண்ணுவோம். இன்றைக்கி முதல் தடவையாக நம்ம ஒரு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 18.5 கிலோ ஃபிஷ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து இன்றைக்கி பண்ணுறது. சம்பஜி
இப்போ பார்த்தீங்கன்னா 18 கிலோ ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 95% முடிஞ்சுது. இதை எடுத்து இறக்க வேண்டியதா. இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த 18 கிலோ ஃபிஷ்ஷை காலி பண்ணுறதுல நாங்கள் ஒரு குறியாக இருக்கிறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் பாருங்கள். வேதா ஸ்டைலில் ஆமாம், வேதா ஸ்டைலில் அடித்து காலி காலி பண்ணிடுவோம். சரியா பாருங்கள். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஹெட் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட போயிடலாம். கம்மன்னு ரெடியாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, நம்ம கூட மிஸ்டர் ஊர்புடிக்கு வேதா வந்திருக்காரு. ஐயா சோறு நம்ம நண்பர் வந்திருக்காரு. விநாயக் வந்திருக்காப்புல குரல் 360. ஸோ எல்லாரோட சேனலும் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் எல்லாரோட சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்கு சொல்லலாம். ஏன்னா மழை பெஞ்சு அவ்வளோ ட்ராஜடி தான் நடந்து கடைசியாக நம்ம சாப்பிட போகிறோம். எல்லாருக்குமே வந்து அந்த ஆவல் இருக்குது. இதுக்கு பின்னாடி நிறைய பேர் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் ஜாயின் பண்ணிப்பாங்க. எப்படி இருக்கு சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் பைட்டு நம்ம சோமனோட சம்பத் என்ன சாப்பிட்டுட்டாரு. நான் சாப்பிட்டது ஃபிஷ்ஷுன்னு நினச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு அது தக்காளி. அப்படியா? சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. செம்மையாக இருக்குது. லைட்டாக வந்து எனக்கு அந்த தந்தூரி மாதிரி ஃப்ளேவர் தெரியுது. ரொம்ப வந்து டீப்பாக வந்து குக் பண்ணிட்டாங்க. பட் செம்மையாக இருக்குது. எல்லோரும் சாப்பிட போகிறோம். தரம் வேறு லெவல் டேஸ்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது இவங்களும் சாப்பிட்ருக்காங்க. இவங்களும் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் செய்கிற ஃபுட்டு என்றைக்குமே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அதை நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் சொல்கிறதா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால் வேதாவும் 360 சொல்லிட்டு கண்டிப்பாக செம்மையாக நல்லா இருக்குல்ல பியாண்ட் டேஸ்ட்டு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்டு ரெடி ஆச்சு. நம்மளும் சாப்பிட வந்துட்டோம். அது மட்டும் கிடையாது, நம்ம நண்பர்கள் எல்லாருமே நம்ம கூட இருக்காங்க. ப்ரோ எப்படி இருக்குது டேஸ்ட்டு? எப்படி இருக்குன்னு சொல்கிறது, நான் சாப்பாடோட அதிகமாக மீன் தான் எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறது, மீன் தலைக்குன்னே ஒரு ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட் நல்லாவே நல்லா தெரியுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல டிஷ் செஞ்சு கொடுத்த 2 செல்லக்குட்டிகளுக்கு ரொம்ப நன்றி தான் நான் சொல்லணும். இன்னொரு நான் சாப்பிட்டுக்கிறேன். சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து மறக்காமல் வீடியோவை பாருங்கள். நம்ம வேதா இருக்கார். அது மட்டும் கிடையாது, நம்ம குரல் 360 விநாயக் குரல் 360 விநாயக் இருக்கார். ஸோ மறக்காமல் வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். பாய்.